ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு போக போக கதை புரியும். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 2 எபிசோட் 6. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டா திரும்பவும் கண் முழிக்கிறான். அந்த எல்சா தான் வந்து நம்மளை கொண்டிருக்கா அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அந்த ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ள அந்த சாங்சுரி இடத்துல வந்து நிற்கிறான். எமிலியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் கூப்பிடவும் எமிலியா வழக்கம் போல் கண்ணை திறந்துட்டு நான் அதை பண்ணலை, அதுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழறா. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த தடவை இவங்க மீட்டிங் போடும்போது எமிலியாவும் இருக்கிறா. என்ன எமிலியா பரவாயில்லையான்னு கேட்கவோ அதுக்கு சுபாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு எமிலியா சொல்கிறா. எதுக்காக எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்டு கேட்கவும் நானும் அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டேன் அண்ட் நான் அதில் பாஸும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சுபாரு நீ பண்ணது உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரேம் பாராட்டுறா. அப்போ நீ உன்னோட பாஸ்ட் லைஃப் ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் கேட்கவும் அப்படின்னா எதனால் இன்னும் அந்த பேரியர் போல அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா கேட்குறா. அந்த ட்ரையல்ஸில் இன்னும் மொத்தமாக 3 இருக்குது, நான் ஒன்று தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாத எமிலியா, உனக்கு பதிலாக நான் அந்த ட்ரையல்ஸை முடிக்கிறேன், நீ உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பார்த்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், எமிலியா தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் சொல்கிறான். ஆனால் போன தடவை இவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை கலந்துக்கிட சொல்லுவான். எதுக்காக எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எமிலியா தான் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் எமிலியாவும் சுபாரு அப்போ நீயும் என்ன நம்பலல்ல, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு எமிலியாவும் டென்ஷன் ஆகுறா. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் எப்படியாச்சும் இதில் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ கார்ஃபீல்டை தனியாக மீட் பண்ணி எதுக்காக நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ராஸ்வெல் தான் அப்படி பண்ண சொன்னார், ஏன்னா எமிலியா மட்டும்தான் அதில் கலந்துக்கிடணும்னு ராஸ்வெல் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ராஸ்வெல் தான் இந்த சாங்சுரி இடத்துக்கு ஓனர், ஸோ அவர் சொல்கிறது தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா தான் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மேன்ஷனுக்கு எல்சா வந்து எல்லாரையும் கொண்டுதா, அதுக்கு ஃபஸ்ட் நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவன் நேராக போயிட்டு நம்ம ஹீரோ ராஸ்வெல்லை மீட் பண்ணி நான் இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும், அது போக இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜர்ஸ்ட்டை நான் இன்ஃபார்ம் பண்ணணும், அது போக எனக்கு ஃபெட்ரிகா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லவும் ஃபெட்ரிகா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்கவும் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை, அவன் மேன்ஷனில் ஏதாச்சும் தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்படியே நீ போனாலும் ஃபெட்ரிகாவை எதிர்த்து உன்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லவும் நான் எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஃபெட்ரிகாவை எதிர்த்து கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் அதுக்கு பதில் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரேமை நம்ம ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறான். எனக்கு உன் கூட வர்றதுல விருப்பமே இல்லை பாருசோ அப்படின்னு சொல்லி ரேம் சொல்கிறா. அப்படிலாம் சொல்லாதப்பா, நம்ம சீக்கிரம் மேன்ஷனுக்கு போனோம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கார்ஃபீல்டு அந்த இடத்துக்கு வரான். எல்லா பொண்ணுங்களையும் நீயே வச்சுக்கிட்டு சுற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் கேட்கவும் இல்லை ரேமை வந்து நான் ஒரு ஷீல்டு மாதிரி தான் கூட்டிகிட்டு போகிறேன், அவன் எனக்கு பாதுகாப்புக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ரேம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவோ என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோ கிளம்பும்போது கார்ஃபீல்டை பார்த்து நீ ஏதாச்சும் என்கிட்ட தர வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறான். உனக்கு பிடிச்ச பொண்ணும் போகிறேன், எனக்கு எதுவும் தரமாட்டியான்னு கேட்கவும் உடனே அவனோட அந்த மேஜிக் ஸ்டோனை கலட்டி கொடுக்குறான். இப்போ இவங்க கிளம்பி போகும்போது ரேம் வந்துட்டு ஆமாம் அந்த மேஜிக் ஸ்டோனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. எனக்கும் அது தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் கொஞ்சம் சோகமாக இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை நீ என்னை ஷீல்டு மாதிரி பயன்படுத்துவேன்னு சொன்னல, ஆல்ரெடி ஒரு தடவை அப்படி தான் பண்ணியிருக்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே பாரு ரேம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது என்னை விட உனக்கு தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம ரேம் கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ இவங்க மேன்ஷன் கிட்டக்க வந்துட்டாங்க. போன தடவையை விட 2 நாள் முன்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டான். எதுவும் இருக்கக்கூடாது, ஒருவேளை அப்படி ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் எந்திரிச்சு அடுத்த சைன் கிளம்பி வந்துடணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஹே பாருசோ அப்படின்னு ரேம் கூப்பிடவும் பார்த்தா பெட்ரா வந்து இவங்களை வரவே இருக்கிறா. பெட்ராவை பார்த்தோன்னே உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா, உன்னை பார்த்ததில் ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை கட்டி பிடிக்கிறான். என்னாச்சு சுபாரா அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ இதுதான் அந்த புதுசாக வந்திருக்கிற பொண்ணா அப்படின்னு ரேம் கேட்கவும் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன உடனே பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல வேலை தெரிஞ்சு வச்சிருக்கா, ஓ லெவலுக்கு மோசம் இல்லை சுபாரா அப்படின்னு சொல்லவும் பெட்ரா சிரிக்கிறா. அம்மா ஃபெட்ரிகா ஏதாச்சும் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாலான்னு கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி பெட்ரா சொல்கிறா. இப்போ அவளை எங்கன்னு கேட்கவும் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா சொல்கிறா. சரி ஓகே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மோட ரூம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ ரேம் வந்துட்டு உள்ளே போக ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் ரெடி அப்படின்னு சொல்கிறா. ரேம் வந்துட்டு ரெம்மை பார்த்த உடனே நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே கிளம்புறான். இவன் வெளியே போகவும் பார்த்தா நீங்கள் ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரிகா அந்த இடத்துல வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. டேரெக்டாக நான் விஷயத்துக்கே வரேன், இந்த ஸ்டோனை எதுக்காக என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கார்ஃபீல்டோடது தானே அப்படின்னு சொல்லி அவள் வாங்குறா. அப்போ நீங்கள் 2 பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதரா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அவன் என் கூட பிறந்த தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உண்மையை சொல்லி ஃபெட்ரிகா எதுக்காக எங்ககிட்ட அந்த ஸ்டோனை கொடுத்து டெலிபோர்ட் ஆக வச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும்
ஆமாம் டெலிபோர்ட்டேஷன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நடிக்காத அப்படின்னு சொல்லவும் எனக்கு எதுவும் புரியல, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னோடனே அப்போ உண்மையிலேயே நீ எதுவும் பண்ணலையா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்போ ரேம் அங்கே வந்து டீயை குடிச்சிட்டு இந்த டீ நல்லாவே இல்லை, உனக்கு டீ போட தெரில ஃபெட்ரிகா அப்படின்னு சொல்லவும் உன்னை விட நான் சூப்பராக தான் டீ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ரிகா சொல்கிறா. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை மாதிரி வருது. எதுக்காக மிஸ் எமிலியா கிட்ட அந்த ஸ்டோனை கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கேட்கவும் அது ஒரு பர்சனல் விஷயம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதிலேருந்தே தெரியுது நீ எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் கேட்குற விதமாக கேட்கணும், சாங்சுரிக்கு வான்னு சொல்லவும் அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே இவா ஏதோ தப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும் என்னப்பா டக்குன்னு ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். 10 வருஷமாக எனக்கு இவ்வளோ தெரியும், இவளை பார்த்தாலே தெரியுது இவா எந்த தப்பு பண்ணலன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா எல்சா அந்த இடத்துக்கு வந்துருதா. பெட்ரா கழுத்தில் கத்தியவா மிரட்டவும் இவங்க அட்டாக் பண்ணி பெட்ராவை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாற்றுறாங்க. ஓ நீ டெமி ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ரிகா கூட அவள் சண்டை போட்டுட்ருக்கா. அவளுக்கு அடிபட்டு எதுவுமே ஆகலை. உடனே ரேம் வந்துட்டு சுபாரோ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். உடனே ரேம் வந்துட்டு எல்லாரையும் ஜன்னல் வழியாக வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவள் அட்டாக் பண்ணியிருந்தா இவங்க எல்லாருக்குமே அடிபட்டுருது. நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும் ரெம்மும் பியட்ரஸும் உள்ளே இருக்காங்க. ரெம்மை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லவும் ரெம் என்னோட சிஸ்டர் அப்படிங்கிறது நான் அவளை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் ரெம் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. ரெம் உன்னோட சிஸ்டர், எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது அப்படின்னு கேட்கவும் அவளை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுதா அவள் என்னோட சிஸ்டர் தான்ட்டு. ஆனால் அவள் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஆனால் பெட்ராவும் ஃபெட்ரிகாவும் நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. சரி ஓகே நானே போயிட்டா அப்போ அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ரிகா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளோட ஃப்ரெண்டு, நான் போயிட்டு அவங்கள காப்பாற்றுவேன் அப்படின்னு ஃபெட்ரிகா சொல்லிட்டு அவள் ஜொல்லிலேருந்து ஒரு க்ளோ மாதிரி ஆகுது. உடனே அவள் பீஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறி ஒரு டைகர் மாதிரி மாறிடுதா. பெட்ரா உன்னை பயன்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் நான் பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பார்த்து ஜாக்கிரதையாக சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. இப்போ ஃபெட்ரிகா எல்சா கூட ஃபைட் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருந்தா. பார்த்துட்டு நம்ம சும்மா நிற்காமல் அவங்கள போய் காப்பாற்றோன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ரெம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு மாபீஸ்ட் வந்துடுது. இது எப்படி இங்கே உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை, நம்ம அது கூட ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. ஸோ இப்போ ரேம் வந்துட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு அந்த மாபீஸ்டையும் அவள் பின்னாடி வர வைக்கிறா. நம்ம ஹீரோவும் பெட்ராவும் உள்ளே தான் இருக்காங்க. அப்போ அவங்க எந்திக்கும் போது எல்சா பண்ண அட்டாக் நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் வலிக்குது. பெட்ரா அதை எடுக்கலான்னு போகும்போது அவள் கையோ வெட்டிடுது. அவள் கையில் இருக்கிற கர்ச்சீஃப் எடுத்து நம்ம ஹீரோக்கு கெட்டுறா. பெட்ரா கையிலையும் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவன் கையில் இருக்கிற கர்ச்சீஃப் எடுத்து பெட்ரா கையில் கட்டி விடுதான். சுபாரு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. கவலைப்படாத பெட்ரா, நமக்கு எதுவும் ஆகாது, வா போயிட்டு நம்ம ரெம்மை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெட்ராவை கூட்டிகிட்டு இப்போ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பெட்ரா நீ ஓகே தானேன்னு சொல்லவா அவள் ஓகே அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அப்போ அந்த பில்டிங் இடிஞ்சு விழுது. நம்ம ஹீரோ அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ரேம் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு லைட்டாக எல்லாமே தெரியுது. கடைசியில் ஒரு கட்டத்தில் சுபாரு நீ தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போடுதா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு. இப்போ அவன் பெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா பார்த்தா பெட்ரா இறந்து போய் கிடக்குறா. உடனே நம்ம ஹீரோ இப்போ எந்திரிச்சு போய் பார்க்குறான். பார்த்தா எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. ரேம் காய்ச்சி நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்சா பின்னாடி வந்துருதா. நான் ப்ராமிஸ் பண்ணபடியே உன்னை கொல்றதுக்காக வந்துட்டேன் சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்சா சொல்லவும் உன்னை யார் அனுப்பி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். சாரி அதை என்னால் சொல்ல முடியாது, நீ இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கே இருக்கிற எல்லாரையும் கொல்லணுங்கிறது தான் என்னோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அவள் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வரா. அட்லீஸ்ட் ரெம்மையாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மோட ரூமை அவன் திறந்தா. பியட்ரஸ் ரூமுக்குள்ளே அவன் வந்துருதான். எதுக்காக என்னை காப்பாற்றின பியட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ என்ன ஆக போகிறான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கதை இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போகும். அதே நேரத்தில் வேறு லெவலில் உங்களுக்கு குழப்பமாகவும் இருக்கும். ஸோ கதையை கேர்ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.